2024 நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் இப்போது நம்ம இந்தியாவில் இப்போது ஹாக்கி டீமில் ஜெயித்தவங்க கூட ரோட்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியான கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து சில இதெல்லாம் மெசேஜெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு எப்படி வரவேற்பு இருந்தது, அதை பற்றி முடியுமா? ஸ்போர்ட்ஸ் பர்சனோட வரவேற்புனா வந்து அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி ஒரு கல்ச்சர் இல்லை. நியமாக நம்ம ஆக்ட் பண்ணியிருந்த குறிப்பிடல் கல்வி சத்யேந்திரன் வந்தார். சத்யேந்தர் எங்கே இருக்காரு? சத்யேந்தர் அவர்தான் அதில் அந்த குணமாக நடிக்கணும் நீங்கள் அப்படின்னு. இப்போ அவர் வந்து ஒரு சைக்கிளில் தான் நடிக்கிற சார், குணமாக நடிக்கணும் நடிக்கிறேன்னு சொன்னார். அவர் நிறைய அவரே தான் பண்ண விஷயங்கள் வந்து அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அதில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் பின்னாடி எடுத்துருக்கோம். அது வந்து என்ன ரியாக்ஷன் வந்துச்சுன்னா இவங்க கை கட்டிக்கிறது அது வந்து இந்த டைமில் வந்து மமதா பானர்ஜி பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் எப்படி வந்து விளையாட்டுத்துறையில் வந்து இப்போ கூட எல்லாருமே பொலிட்டிஷியன்ஸ் தான் ரொம்ப பாருங்க. இப்போ நம்ம ஒருத்தர் பேரா ஒலிம்பிக்கில் போய் வின் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு நிறையா ரெகக்னைசேஷன். அதுக்கு முன்னாடி பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி ஜாதவ்ன்றவங்க அந்த மராட்டி ரெஸ்லர் வந்து பாருங்கள் அந்த டைமில் பிரான்ஸ் மெடலிஸ்ட், ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடலிஸ்ட். அதுக்கு முன்னும் பின்னும் அப்புறம் தான் வந்தாங்க. அவருடைய வீட்டில் வந்து மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார். அவர் வீட்டு பேரே என்ன வச்சுருந்தாருன்னா ஒலிம்பிக் நிவாஸ் தான் வச்சுருந்தார். உள்ள வில்லேஜ் நிஜமாக அந்த நான் ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த டைமில் 32 பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயமா இருந்ததுக்கு. இப்போ வந்து அந்த ஒரு ஜிம்மு பக்கத்துலேயே வச்சுருந்தாரு. அந்த ஜிம்மு இப்போ வந்து மாட்டு குழுவமாக இருக்கு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எப்படி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஜனங்க, இப்போ எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ இது வந்து அரசியல்வாதிகள் நிறையா பைசா கொடுக்குறாங்க இல்லையா? வின் பண்ணிட்டு வந்தால் வின் பண்ணாதவங்களும் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. வின் பண்ணாதவங்களுக்கும் கொடுத்தாங்க, கலந்துக்கிட்டாங்கன்றதுக்கு விஷயமே இருக்குது. இப்போ எப்படி நேஷனல் அவார்டு இந்தியன் பண்ணாத மாதிரி செலக்ட் பண்ணலன்னா கூட கலந்துக்கிறதுன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நிறைய பேர் எவ்வளோ பேர் கலந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட ரெகக்னைஸ் பண்ணாருன்னா எப்போனா ஒரு நாள் யாருன்னா அவங்க நல்லா ரெகக்னைஸ் பண்ணப்படுவாங்கன்றது தான் விஷயம். அது அந்த இன்னொன்று அநேகமாக இந்த டைட்டிலே காமிச்சிருக்கேன், ஜாதவ் காமிச்சிருப்பேன். அப்புறம் வேற யாரை காமிச்சிருப்பேன்? பெரியாழ்வாருடைய இதை போய் பாருங்க, பெரியாழ்வாருடைய சமாதியை போய் பாருங்க எப்படி இருக்கும். அதுலேயே இருக்கும் இந்த ஆடுங்கெடுங்கெல்லாம். அதெல்லாம் அப்படியே இன்னைக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழி அப்படின்னு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழி அப்படின்னா இருக்கும். ஆனால் பெரியாருடைய இது எப்படி இருக்கு. அதே மாதிரி இப்போ செக்ரட்டரி இருக்கு இல்லையா, புது செக்ரட்டரி, அது யார் பேரில் இருக்கு? இது இங்கே இருக்கிறது அங்கே ஒரு பாதி இருக்கு. பாரிஸ் கார்மெண்ட் இல்லை, அது யார் பேரில் இருக்கு? இன்னொரு பேர் பெருசாக போட்டிருப்பாங்க. ராமசாமி தமிழ் என்று சொல்லடா, தமிழ் இல்லடா, நாமக்கல். அவருடைய சமாதியை போய் நம்ம எதிர்க்கு இல்லையா ஐஜி ஆஃபீஸ் பின்னாடி பீச்
அங்கே போய் பாருங்கள். நான் கூட ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கேன், ரொம்ப வருஷமாக ரொம்ப பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதில் எழுதியே இருக்கும், தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா. அது அந்த சமாதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இதையும் காமிச்சிட்டு இந்த தமிழன் என்று சொல்லடா அந்த பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தலை குனிந்து நின்றடான்னு அது அப்படி வேணும்னா அப்படி மாற்றிக்கலாம். சிஜியில் கொடுத்து டக்குன்னு ஒரே இதில் அப்படியே மாற்றி கூட சொல்லிடலாம், ஒரே ஷாட்டில் காமிச்சிடலாம். இது அங்கே அது அங்கே. அதுபோல் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் ரெகனைஸ் பண்ணப்படலை, இன்னொரு காலகட்டத்தில் ரெகனைஸ் பண்ணப்பட்டதுன்ற அந்த விளையாட்டு வீரர்கள். அது ஏன்னா நம்ம கொஞ்சம் விளையாட்டுலாம் தெரியுன்றதுனால அது சொல்கிறோம். இப்போ இடக்கைன்னு சொல்கிறது, இடக்கைன்னு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு இது எழுதியிருக்காரு. அது எவ்வளோ பேர் இப்போ வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இப்போ இந்திரபிரசாத் அவுரங்கசீப் நாடகம் கூட நடந்தது. இவரும் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வாங்கி அநேகமாக படிச்சிங்களா? பல விஷயங்களை என்னென்ன எங்கெங்கே நடக்கிறது ஒரு விஷயம் தெரியும். அதை பற்றி மம்தா பானர்ஜி அது மாதிரி ரொம்ப இதுவாக சொன்னாங்க அந்த டைமில். அதுதான் அந்த டைட்டில் வாய்ஸ் ஓவராக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கபடி அந்த டைமில் இந்த கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் எம்பிஸுங்க இருந்தாங்க. இந்த படத்தை போட்டு காமிச்சிட்டு, ஏன்னா நேஷ்னல் அவார்டில் பெஸ்ட்டு டைரக்ஷன் கிடைச்சது இல்லையா, இதில் நான் ஃபிக்ஸட் ஃபிலிமில் பெஸ்ட்டு டைரக்ஷன் கிடைச்சிது இந்த படம் 93. அப்போ அதை போட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ கபடி ரெகக்னைஸ் பண்ணப்படுது. இந்தியன் இதுதான் எப்படி ஹாக்கிலாம் இது பண்ணாங்களோ அது மாதிரி கிரிக்கெட்லாம் இது பண்ணாங்க. அது கபடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கபடி ஆஸ்திரேலியாவோட கபடி நமது தான், நம்ம ஊர் தான். ஆனால் கபடி இப்போ ஆஸ்திரேலியாலாம் கூட பரவுது. ஸோ அது மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் வந்ததுன்றது தான். இது மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரியில் ஈஸியாக போய் சேரும். நேஷ்னல் அவார்டில் இதெல்லாம் நாங்கள் இருந்துக்கிறதுனால அந்த செலெக்ஷன்ஸில் அது மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இது மாதிரியா படங்கள்லாம் போய் சேரணுன்றாங்க. நீங்கள் பண்ணுறாங்களோ இல்லையோ, செலெக்ஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ, அந்த போய் கலந்துக்கிறதுன்றது பார்க்கும்போது யாரெல்லாம் எங்கன்னா ஒரு ரெகக்னைசேஷன் அந்த படத்துக்குன்னு கிடைக்குது. அந்த படத்துக்கு கிடைக்கிறதுனால இது மாதிரி ஒரு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி பண்ணாருன்றதுலாம் நம்ம சத்யேந்தர் சொல்லுவார். ஏன்னா இதுக்கு டென்மார்க்கில் என்னை கூப்பிட்டு அவங்களே, நான் போகவும் வரமாட்டேன்னு, அந்த பணத்தை எனக்கு அனுப்புவாங்க, இன்னும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு ஒரு 14 நாள் அங்கே தங்கிறது அதெல்லாம் இது பண்ணாங்க. அப்போ கேட்டாங்க, இந்த பணத்தை எங்கேருந்து எடுத்தீங்க? அது டேனிஷ் பீப்புள். அப்போ நான் சொன்னேன், இந்த பணம் இல்லை, டாக்டர் தான் சொன்னது அப்படின்னா. இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை இங்கே நான் இந்தியாவில் நிறையா அந்த கேஞ்சஸில் நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுலேருந்து அதை எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, அது ரியல் டாக்டர் தான், அவர் தான் பண்ணார் அப்படின்னு. அவர்கிட்ட சிலர் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் பண்ணார். வணக்கம். 1991 அப்போ எனக்கு லென்ஸ் அவ்வளோ பழக்கம் இல்லை, கொஞ்சம் தான் பழக்கம். என்னை இப்போ பீமேந்தர்னு கூப்பிடுறேன். என்ன என் பேர் அவருக்கு ரெஜிஸ்டர் ஆகும், எப்போ பீமேந்தர் ஒரு நாள். ஸோ ஒரு நாள் ஜனா இப்போ மிகப்பெரிய டைரக்டர், சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர். காலையில் 6 மணிக்கு அவரும் ஒரு சைக்கிளில் வந்தார். வந்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, அதில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா டெட் பாடி படுக்கணும். ஆனால் லெனின் சார் நீங்கள் அதை பண்ணால் நல்லா இருக்கும், ஒரு சென்டிமெண்டலாக நீங்கள் நிறைய நேஷ்னல் அவார்ட் பண்ண நினச்சிருக்கோம். சரி, ஸோ அதுக்கப்புறம் போனால் என்கிட்ட உட்கார வச்சாங்க. தென் எனக்கு என்னடா இது, இல்லை நடிக்க முடியாது, ஒரு சேலஞ்சை எடுத்துக்கலாம். சரின்ட்டு பக்கத்தில் 2-3 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தார். ஒரு லேடி ஃபிஷ் வச்சுட்டு இருந்தார். அது அங்கே ஒரு 3000-4000 ஈ இருந்தது. நான் ஆர்ட் டைரக்டருக்கு சொன்னேன், எனக்கு அந்த ஈயெல்லாம் என் மேலே வேணும்.
உங்களுக்கு என்ன பைத்தியமா, இதுல எல்லாம் என்ன நடிக்க போறாங்க சார், இது பெரிய சிவாஜி கணேசன் இல்லைங்க. அப்போ லெனின் சார் சொன்னா இப்போ கொஞ்சம் இந்த வெள்ளம் எல்லாம் எடுத்துட்டு நல்லா பூசிட்டாங்க ஃபுல்லாக உடம்புலாம். ஸோ அங்கே இருந்தால் ஈ எல்லாம் இருந்தது, ஃபுல் ஈ வந்துச்சு. அதுக்கப்புறம் லெனின் சார் கண்ணை மூடுங்க, நான் சொன்னேன் இல்லை சார் நான் கண்ணை ஃபுல்லாக தொடங்க பண்ணேன். ஓகே, ஸோ நான் அப்படியே ஆக்ட் பண்ணேன். அது அப்படியே 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 போச்சு. தென் ஒரு சினிமாவில் ஒரு ஜீரோ ஆக்டிங், திஸ் இஸ் ஜீரோ ஆக்டிங், ஒன்றும் இல்லாத டைமில் எப்படி ஆக்ட் பண்ணேன். இப்போ சார்லி சாப்ளின் பண்ணார் ஆக்டிங் வித் ஆப்ஜெக்ட்ஸ். அவர் வந்து ஒரு இந்த மாதிரி விண்டோ எப்படி அடிச்சு அந்த விண்டோ அவரை அடிப்போம். ஸோ நமக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ண வரும்போது அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அவர் லலித் சார் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார், கொஞ்சம் பேர் கேட்க மாட்டார், நான் சொன்ன மாதிரி செய்யணும், நான் டேரக்டர் நீ டேரக்டர். ஸோ நான் என்ன சொல்ல கூட கேட்பாங்க, ஓகே ஓகே இது அப்படி பண்ணோம். அண்ட் 2-3 நாள் ஷூட்டிங் அண்ட் ஒரு 2000 வாட்டி ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம், more than 2000. இப்போ ஃபஸ்ட்டு சேம்பர் ஸ்க்ரீனிங் சார்வாசன் வந்துட்டு That's all frozen stills. என் கேரக்டர் பார்த்து ஃப்ரோசன் ஸ்டில்ஸ் சொன்னார். அதுக்கப்புறம் லெனின் சார் கிட்ட போய் சொன்னேன் ஃப்ரோசன் ஸ்டில்ஸ் சொன்னேன். அப்படி சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவருக்கே கண்டுபிடிக்க முடியல ஒரு ஆக்டர்ன்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் அந்த டைமில் வந்த தாட்ஸ் மறுபடியும் எடுத்தால் நான் பண்ண முடியாது. அந்த டைமில் அது இட் ஹேப்பன். ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி நான் சொல்கிறதோட நீங்கள் படம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அது லெனின் சார்ல சூப்பர் எடிட்டிங், ஸ்டெப் கட்டிங் சார், ஐம் ரைட், ஸ்டெப் கட்டிங். அந்த கடைசியில் அந்த டெட் பாடி கோவம் வந்துச்சு, எழுந்திரிச்சு வர எனக்கு 95 இயர்ஸ் ஓல்டு இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் மேன் நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பேன் டெட் பாடி. ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. மீள் வாசிப்பு காரணமா நீ உங்களோட அந்த நினைவூட்டல் இருந்துகிட்டே இருந்ததா, இதை படமா எடுக்கணுன்றது உங்களோட மனசுல இருந்துகிட்டே இருந்ததா? இல்லை ஆக்சுவலாக மொழி படிச்சிருந்தேன் அந்த கதையை 2-3 தடவை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, நிறைய ரொம்ப பிடிச்ச கதை இருக்கு. கரெக்டாக தற்செயலாக அமைஞ்சது, இட்ஸ் கோ இன்சிடென்ஸ். கரெக்டாக எனக்கு தூர்தர்ஷனில் அந்த கதையை ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வசந்த் சார் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவர் கந்தசாமி ஃபேன். அவர் எடுக்கிற பட கதையெல்லாம் கந்தசாமி சார் தான் இருக்கு. நான் ஒன்றும் படிக்கலை. பட் ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது ஓல்ட் மேன் அண்ட் சி எனக்கு ரொம்ப ஃபேமஸ் நாவல் இருக்கு, ஹெமிங்வேன்னு சொல்லிட்டு அவரது மாஸ்டர் பீஸ். அது அப்படியே இருக்கு. அதனால எனக்கு கந்தசுவாமி சார் அதை எழுதினாரா இல்லை ஓல்ட் மேன் அண்ட் சீனை இந்த அதை எடுத்துட்டாங்கன்ட்டு டவுட். ஓல்ட் மேன் அண்ட் சீயையும் நீங்கள் தமிழ் கதையும் படிங்க. நான் எந்த கருத்து சொல்ல, நீங்கள் டெஃபினட்டாக படிங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தேடி எடுத்து 2டையும் படிங்க. அதுலேயே கிழவனும் கடலும் கிழவனும்னு தமிழ்லேயும் இருக்குது. ஓல்ட் மேன் அண்ட் சி படிங்க. பட் அது வந்த காலகட்டத்தில் இதே பேர் சத்யேந்திரன் சொல்றதெல்லாம் இருந்தது. அப்போ வந்து பரவலாக இருந்த இன்னொரு கருத்து என்னன்னாக்கா, இட்ஸ் அ பெஸ்ட் ஆன்சர் டு ஓல்ட் மேன் அண்ட் சி இன் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி கேட்டுக்கலாம் பதில் சொல்லுங்க. அது என்ன கன்வே பண்ணதோ அது தெரியல. நான் உங்களை தான் கேட்பேன், உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுச்சு? அது புரியலன்னா கலையை செஞ்சுன்னு இருந்தீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கதை பார்த்துருந்தீங்கல்ல. என்ன என்ன இல்ல இந்த மாதிரியான ஸ்கிரீனிங்கள் எனக்கு இருக்கிற யோசனை என்னன்னா, மேபி நான் சொல்றது ரைட்டா நீங்க பாருங்க, இந்த படத்துல எல்லாத்துலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தேடுற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இந்த மாதிரியான ஸ்கிரீனிங்ஸ்க்கு வரீங்க. இதே இருமுகன் போனா ஃப்ரீயா உட்காந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறீங்க. நீங்க தேடுங்க இந்த மாதிரியான படங்களை பார்க்குற போது அதுல ஏதோ ஒரு எவ்ரி ஷாட்டுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்குன்னு தேடுங்க. என்னோட மீனிங்கை நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது, சொல்ல மாட்டேன். நீங்க தேடுங்க, உங்களுக்கு ஒரு மீனிங், உங்களுக்கு மீனிங்கே இல்லை, புரியலன்னா புரியாமலே இருக்கட்டும். எதுக்கு எல்லாம் புரியணும்? சார் உங்க பேர் என்ன? ஹரிகிருஷ்ணன். என்ன பண்றீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர். அதான் சார். ஆமா, எனக்கு சில பேர் உடனே பாம்பு பண்ணாங்க. இல்ல கரெக்டா இதெல்லாம் இந்த ஃபேக்சுவல் எரர்லாம் டெஃபினட்டா இருக்காது, அது தெரிஞ்சு கேட்டுதான் பண்ணினேன். அது ஆனா மீன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி. நீங்க அவர் கேட்ட சொல்ற இல்ல பின்னாடி வந்தது வஞ்சிரம். அது வஞ்சிரமா? அது தெரியும், முன்னாடி சொல்ல. நான் அந்த விளையாட்டுக்கு வரல, நான் முதல்ல தெரியாதுன்னு சொல்றேன். அது அந்த கதையில அப்படி வருமா? இது அந்த கதையை வசந்த் எடுத்த படம். சீரியஸ்லி நீங்க ஏன் ஒரு கதையை படமா எடுத்து அந்த கதையில இருக்கிற ஒரு வரையும் நான் எடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. அதை ஒட்டி ஒரு கேள்வி கேளுங்க, எனக்கு நடுவில் இன்னும் ஒரே இவருக்கு சொல்லிடுறேன், அதை ஒட்டி கண்டிப்பா கேளுங்க. இவருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நம்ம பாருங்களேன், நம்மளுக்கு 1 2 தெரியும், 2 200 தெரியுது அவருக்கு, சத்யேந்திரனுக்கு. நான் இது வரைக்கும் 2 கந்தசாமி சார் கதை தான் படமா எடுத்திருக்கேன். நான் சுஜாதா கதை 3 எடுத்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் அவருக்கே தெரியுமான்னு தெரியல, எல்டோரேடோல ஆரம்பிச்சு ஒரு புதிர் அப்படின்னு ஒரு இது 3 சுஜாதா கதை எடுத்திருக்கேன். ஆக்சுவலா 2 தான் கந்தசாமி இது எடுத்திருக்கேன். விசாரணை கமிஷனும் இதுவும் எனக்கு இன்னும் எடுக்கிறதுக்கு ஒரு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. விசாரணை கமிஷன் 2 தான் எடுத்திருக்கேன். இவருக்கு கந்தசாமி இது ஓகே. இப்போ அசோகமித்திரன் எடுத்துட்டு இருக்கேன். ஜானகிராமன் எடுக்கிறதுக்காக இவரை மாதிரி நானும் எங்கேயாவது கையெழுத்தி விளையாட்டுலாம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. இவர் தான் அதுக்கு பர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரே ஆள். அவர் வாங்கி ஒன்று எடுத்துட்டாரு. இப்போ பரவாயில்ல, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்குறது ரொம்ப டஃப். ரொம்ப பிடிக்கும். கோயில என்ன செய்து விட்டாலும் நான் எடுக்கணும், அகத்தியன் எடுத்தாரு நினைக்கிறேன். சிறுகதையில பாத்தீங்கன்னா அந்த கயிறு மேட்ரு வரவே வராது. அது முழுக்க உங்களோட கற்பனை தான். அதை வைக்கணுங்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு கிளைமேக்ஸும் பாத்தீங்கன்னா அந்த சிறுகதையோட மாதிரி இருக்காது. உங்களோட வாழ்வனுல இருந்து அதை எடுத்து நீங்க வச்சுக்கீங்களா, இல்ல அந்த கயிறுக்கான ரீசன்? தாயத்தை சொல்றீங்க, டாலிஸ்மனை சொல்றீங்க, கயிறு இல்ல தாயத்தை சொல்றீங்க. ஓகே ஓகே, தாயத்தை சொல்றீங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சினிமாவா இப்ப நான் சொல்றதை ஒத்துக்க வேண்டாம், யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனா இதுக்கு பதில் சொல்றது யாருக்காவது பயனா இருக்கும், அதனால நான் டெஃபினட்டா சொல்றேன் இதுக்கு பதில். அது மீடியம் வேற வேற. ஷார்ட் ஸ்டோரிங்கிறது ஒரு மீடியம், ஷார்ட் ஸ்டோரிங்கிறதுக்கு இருக்கிற லட்சணங்கள் வேற, சினிமாக்கு இருக்கிறது வேற அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், இதெல்லாம் என் கருத்து. நீங்க டிபேட் பண்ணலாம், யூ கேன் இன்கொயர் அபவுட் இட், யூ கேன் அக்னாலேஜ், அக்ரி, டிஸ்அக்ரி, என்ன வேணா பண்ணலாம் நான் சொல்றது. பட் இது என்னோட கருத்து. நான் எப்படி நினைக்கிறேன்னா, சினிமா வேற, ஷார்ட் ஸ்டோரி வேற. பட் அந்த சினிமாவை ஷார்ட் ஸ்டோரியா மாத்துற போது எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் அது முழுமை பெறுது, 360 டிகிரிஸ் ஃபுல் சர்க்கிள் வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதனால தான் டாலிஸ்மன்கிற ஒரு விஷயமே கதையில கிடையாது. ஸோ அதை நான் அதை கொண்டு வந்துருந்தேன் அந்த படத்தில். நல்லா இருந்தது. ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு இல்லை நீங்க சொல்ற நீங்க அர்ஜென்ட் மறுபடியும் கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஐடி. சரி, நான் கிளைமேக்ஸ்க்காக வேணும் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. இன்னொரு சின்ன விஷயம், எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கவனிங்க. என்னோட திருப்திக்காக நான் ஒன்று பண்ணியிருந்தேன் அந்த படத்தில். கந்தசாமி சார் எங்க கதையை முடிச்சிருந்தாரோ அந்த இடத்துல நான் பிளாக் ஸ்கிரீன் போயிருந்தேன். அவர் கண்ணத்தில் அரையிறதோட கதை முடிஞ்சிருக்கும். ஸோ அதே இடத்துல ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஃபேட் அவுட் பண்ணி அந்த இடத்துல அவர் முடிச்சாருன்னு அவருக்கும் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி அது ஃபேடிங் ஆகும். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த விஷயம் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இப்போ கருப்பு எப்பவுமே காக்காயா தெரியும்.
இப்போ டாலிஸ்மன்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஓல்மன் அண்ட் தி சீல. எஸ் சார் நோ? தி டாலிஸ்மன் இஸ் கமிங் நோ. தாயத்து அது நீங்க அவர் ஆட் பண்ணிருக்கலாம். அது இல்லம்மா, ஓல்மன் அண்ட் தி சீல அது டெஃபினட்டா கிடையாதுங்கறேன். இல்ல பட் ஆட் பண்ணிருக்கலாம். அது கரெக்ட்மா. இட்ஸ் நாட் a debate or argument. I am not ready for any of these things. Okay, அதுக்கு சொல்லல நான். But still you get a feeling that it is the old man and the sea. இல்ல அதுக்கு சொன்னேன். அப்பவே அப்படி தெரியும். ஓகே. எப்பவுமே ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்பொழுது என்ன நமக்கு தோணுச்சோ அதுதான். அதாவது அதை வந்து திருப்பியும் நீங்கள் பார்த்து இப்போ பார்த்து நீங்கள் என்ன உங்களுக்கு பேசிக்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவர் சொன்னது போல ஒரு ஆர்ட் போகிறோம் கேலரிக்கு, அது ஊடாக எவ்வளோ பேர் புரியுது? ஊடாக படம் புரியணும்னு அவசியம். ஊடாகன்னா என்ன அர்த்தம்? ஊடாகன்னா தமிழ் வார்த்தை. அதுவே முதல்ல எனக்கு கூட அதே மாதிரி தான் நல்லது. நீங்கள் டிக்ஷனரி தான் பார்க்கணும்ல. இப்போ வைக்கிற படம் வைக்கலாம், ஃபீச்சர் ஃபிலிம்க்கே கமர்ஷியல் படம் நீங்கள் கொஞ்சம் போய் உள்ளே போய் அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இப்போ அவர் சொன்னது இப்போ ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் அதில் தான் ரொம்ப புரிஞ்ச மாதிரி பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். இறைவி அப்படின்னா அவங்க சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுது. இல்லை என்னமோ ஒன்றுனா அதனால சிலதெல்லாம் புரியாமே சந்திரபாபு சொன்னார் இந்த காலகட்டத்தில். ஆங்கில படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு வருது, இங்கிலீஷ் தெரியாது, பார்க்குறவங்களாம் இங்கிலீஷ் தெரிஞ்சால பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு உடனே அந்த காலகட்டத்தில் நம்ம ஏஜுக்கு இப்போ சொன்ன உடனே சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ நமக்கு சிரிப்புலாம் வரல. அப்போ அந்த ஏஜில் வந்து அப்படியா பார்க்குறாங்க அப்படி அந்த ஒரு கொஸ்டின் தான். அப்போ நான் எப்படி எடுப்பேன்? சிரிச்சா அந்த இடத்துல சிரிச்சா போச்சு இல்லையா? அப்படி தான் நான் எடுப்பேன். அப்புறம் யோசிக்கும் பொழுது அவர் சொன்னார், பார்த்துக்கிட்டே இருந்தா புரியும், அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா புரியும். அப்புறம் தான் தெரிஞ்சது ரிச்சர்ட் பர்டன் சொல்லும் பொழுது தான் வாட் யூ வாட் அப்படின்றது எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சது. இங்கிலீஷ் வாத்தியார் சொல்லி கூட சொல்ல தெரியல. இல்லைன்னா முதல்ல எப்படி சொல்லுவேன், பாட் யூ பான்ட்டு தான் சொல்லிட்டு ரொம்ப பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க. சின்னதாக ஒரு சிரிப்பு வந்தது. அதுலேருந்து அது தெரிஞ்சவங்க தான் அப்படி சிரிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் ஐயோ நம்மள மாதிரியே இவ்வளோ சொல்லியிருக்காரு கூட இருக்கு. ஏன்னா பாட்டி பாட்டுன்னு லிப்பை வந்து பாக்கு வந்து லிப்பை கடிக்க மாட்டாங்க, டெய்லிக்கு தான் கடிப்பாங்க. ஏன்னா அது கூட நிறைய பன்மொழி புலவர், நிறைய இதெல்லாம் எழுதுவார், பேசுவார், எல்லாம் செய்வார். அப்போது வாட் யூ வாட் அப்படின்றது அந்த WHAT எப்படி இது பண்ணணும்னு ரிச்சர்ட் பர்டன் கிட்ட கற்றுக்கிட்டோம். ரிச்சர்ட் பர்டன் எப்படி சொன்னாலும் அது மாதிரி. அதே மாதிரியே ரொம்ப காலேஜுக்கு இதுக்கெல்லாம் போகிறதுனால ரொம்ப பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய படிச்சிருக்கான்னு நடிச்சிருக்காங்க. ஆங்கிலம்லாம் கற்றுக் கொடுத்ததே படங்கள் தான், இங்கிலீஷ் படங்கள் தான். எப்படி பேசணும், எப்படி ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச கூட பாருங்கள். ஜெமினி மாமா பேசும்போது பாருங்கள் அவ்வளோ பேசுவார். ஆனால் அவர் பிஏ ஆனர்ஸ். சிவாஜி கே அப் அப்படின்னாலும் அது வேற விஷயமா. ஆனால் எங்காவது இங்கிலீஷ் பேசிட்டாங்க அப்படின்னு கமர்ஷியலை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வராது, இதெல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் அதெல்லாம் வராது. அது சொல்கிறது போல் அது வேறு ஜெண்டர். ஷார்ட் ஃபிலிம்ன்ற வேறு ஜெண்டர். இப்போ வந்து நாளைய இயக்குனர் சொல்லும்போது கூட நான் சொன்னேன் இன்றைய இயக்குனர் போடலை அப்படின்னு. இன்றைய இயக்குனர் போட இது நாளைய இயக்குனர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் அது வேறு விஷயம். அதுக்கு சினிமாக்குன்னு எடுக்க வேண்டியது. இப்போ சொன்னது போல் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் நிறைய. அந்த அனுபவங்களோடு வச்சு பாருங்க, மீட் பண்ணி பாருங்க. எப்படி அந்த நான் காமா பயில்வாங்க போய் பார்த்தது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா யார் காமா பயில்வான்னு கேட்குங்க இல்லையா? அந்த ஆள் எப்படி இருந்தார் அவர்கிட்டே நான் போய் இது பண்ணேன். அப்புறம் ஷெனாய் பிஸ்மில்லா கான் யாருன்னு கேட்பீங்க. என்ன அது தட்டி கூட பார்க்கலாம். இல்லை சார், அவங்க கேட்டால் பரவாயில்ல, நீங்களே கேட்டுருக்கீங்க, நாங்கள் மாட்டுவோம். அது வேற. அந்த பிஸ்மில்லா கான் தான் வந்து ரெட் ஃபோர்ட்டில் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் இதானவொடனே ரெட் ஃபோர்ட்டில் வாசிச்சார் ஷெனாய். என்ன அவரை பற்றி அவருக்கு டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கோம். நான் அவரை விட 33 ஷெனாய் பண்ணி கொடுத்த அந்த கடைக்காரனை போய் பார்த்தேன். இதெல்லாம் இந்த அலைச்சல் இல்லைன்னா
நம்ம இந்த கொஸ்டினிங் ஆன்சரோடய போயிடும் பல விஷயங்கள். அது அது வந்து சில அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பிடிப்பாங்க. தப்பு பண்ணிட்டா, சார் அந்த ஷாட்டு சார் அது வந்து அது வேற ஏதாவது இருக்குது சார் அப்படிங்கும். அதை கொஞ்ச நேரம் இருக்கட்டோம்ப்பா, தப்பு கொஞ்ச நேரம் இருக்கட்டோமே, அவஸ்தைப்பட அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் செக்ஷன் கேலரியில் போய் நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் ஆர்ட் கேலரியில் போய் பார்த்தா எவ்வளோ பேர் புரியுது. ஆர்ட் கேலரியில் போய் பார்க்கணுமே, நான் மாடர்ன் ஆர்ட்னு சொல்ல, எல்லா ஆர்ட்லேயும் போய் பார்க்குறீங்க இல்லையா? எவ்வளோ போய் பார்க்குறீங்கன்னு தெரியல. சந்துரு தான் அந்த கதை பாருங்க. ஊடாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பேசும்பொழுதே பலது புரியாது. சந்துரு சார் பேசும்பொழுதே இன்னைக்கு திருநெல்வேலியில் உட்காந்துருக்காரு, எங்கேயோ உள்ள ஒரு இடத்துல போங்கடா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போது அங்கெல்லாம் போயிருக்கிறதுலாம் நான் சொல்கிறேன். அப்போது அவர் நினைக்கிற கதை. அப்போ ஒரு ஆர்ட் பாருங்க இடையில வருது, அதை வாங்குறான், அது விழுது, அப்புறம் அதில் ஆர்ட் இல்லாமல் எப்படி விழுது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன கற்பனை வருதோ அப்படி பார்த்துட்டே இருந்தால் புரியும். நீங்கள் புரியலன்னு சொன்னீங்களே, நீங்கள் எழுந்திருக்கியா? அவர் ரொம்ப கோபமாக சொன்னீங்களா இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்களா? புரிஞ்சிக்க முடியல. மற்ற 3 படம் புரிஞ்சு எனக்கு புரியல. என்ன புரியல? என்ன சொன்னாங்கன்னே தெரியல, என்ன சொல்றாங்களே தெரியல. சும்மா அப்படி யோசனை பண்ணிக்கிறாங்க. தெரியுமே, இப்பவே கேட்டா தெரியும், இப்ப கேட்டாலும் தெரியும், இப்ப கேட்டாலும் தெரியுமே. அது எப்படி முடிக்கிறாங்க ஒன்றும் புரியல. முடிக்கிறதுக்கு நமக்கு எப்பவுமே கதை கேட்டு தான் பழக்கம். அதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். எனக்கு ஒவ்வொரு சீனும் கிளைமேக்ஸ் தான். ஒவ்வொரு சீனும் கிளைமேக்ஸ் தான். ஒரு சீன் எப்படி ஆரம்பிக்குது, நடுவில் எப்படி போகுது, அந்த சீன் எப்படி முடியுது. அப்போ ஒவ்வொரு சீன்லேயுமே கிளைமேக்ஸ் தான். அது எப்படி கிளைமேக்ஸ்னா கடைசின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். அதுவே தப்பு, புரியுதுங்களா? ஒவ்வொரு சீனுக்குள்ளாவே இதெல்லாம் இருக்குது. அது ஒரு தனி கிளாஸே நடத்தணும். அது மாதிரி தான். அன்னைக்கு எவ்வளோ பேர் வந்துருந்தாலும் தெரியல. அன்னைக்கு அது கிளாஸாக இருக்குது. இது வந்து இதெல்லாம் கிளாஸாக இருக்குது, அவ்வளோதான். கிளாசிக்கல் சொல்கிறோம் இல்லையா? அதனால கிளாசிக்கல் சமாச்சாரமாக கூடாக ஒரு கண் ஒரு பார்வையெல்லாம் அப்புறம் நடந்த விஷயம். ஒரு கண் ஒரு பார்வை நடந்த விஷயம். அதுதான் ஞானராஜ செக்ஷன். அவங்க வந்து சிவகாமி பாருங்க, இட்ஸ் நாட் அ ஃபில்ம் மேக்கர் பாருங்க. அதுக்கு தங்கல் பச்சன் நான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிமு டாக்குமெண்ட்ரிக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சிவகாமி வந்து இளையராஜா மியூசிக் போடணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்ட பார்த்தோன்னே இதுக்கு என்னங்க போடுறது, நீங்கள் சொன்னதே தான் சொன்னார் அவர். அதனால ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் சொல்கிறது. இதுக்கு என்னங்க போடுறதுன்னா அப்படியே தான் அர்த்தம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது என்ன ஒன்றும் புரியலையே, அதே மாதிரி ஒரு அர்த்தம் தான் இதுக்கு என்னங்க போடுறது அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் உள்ளே போனார் அதுக்குள்ளார வந்துட்டே இருக்கு இந்த மியூசிக், புரியுதுங்களா? அது மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி படம்லாம் பார்த்து சந்திரபாபு சொன்ன மாதிரியே பார்த்துட்டே தான் புரிஞ்சிடும். இப்போ நீங்களே கூட எதனா எழுதுவீங்க, நான் ஏதோ புது கவிதை இந்த மாதிரி எதனா சொல்கிறேன் என்ன, அகழ்வாராய்ச்சிக்கு அகப்படாத புது, ஏன்னா அகழ்கூட இன்னும் கேட்போம், ஐயோ எழுதுங்க சேர்ந்து விடுவாங்க. அதனால் அகழ்வாராய்ச்சிக்கு அகப்படாத புதை மனையில் புதையல்கள் நான் அப்படி பின்னாடி போடுறேன். அது என்னென்னா வள்ளலார் யாருன்னு கேட்டிங்களா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இல்லையா? அதனால அட்லீஸ்ட் நம்ம ரோமன் பலான்ஸ்கியோ இல்லை இவங்களதெல்லாம் கூட வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம ஊரில் இருக்க ஒரு சமாச்சாரம் இருக்காங்க, இங்கே வந்திருக்கிறது வள்ளலார் நல்லா ஸ்பிரிச்சுவல் இதில் என்ன அப்படின்னு அதெல்லாம் தாடி எடுத்துடுறது இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏதாவது ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் நினச்சிப்பாங்க. அப்புறம் ஈஷா மாதிரியே உட்கார வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால நம்ம அதெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயத்த அப்படி சொல்கிறோம். அதே மாதிரியே சில காரண காரியங்கள் சிலது எப்பவும் சின்ன வயசில் இப்போது நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் இந்த மாதிரி இலக்கியங்கள் அதெல்லாம் படிக்கும்பொழுது நமக்கே ஒன்று உருவாகும். அது பெருசாக வந்து ட்ரை பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை. இட்ட மண்ணை தொட்டு பார்த்தேன் சுனாமி என்றார்கள். அவ்வளோதான் அப்படின்னு கவிஞர்கள்லாம் கை தட்டிட்டாங்க.
இது என்ன அர்த்தம்னு கேட்டேன் அவங்ககிட்ட. கவிஞர்கள்லாம் இது கை தச்சிட்டாங்கப்பா. அதான் நீங்கள் இப்படிதான் சொல்கிறேன். நான் உங்களை தளராதிங்க சொல்கிறேன். விட்ட மண்ணை தொட்டு பார்த்தேன் சுனாமி என்றார் அப்படின்னு. அவங்க உடனே சிலதெல்லாம் உடனே கை தட்டிடுவாங்க, புரியாமே கை தட்டிடுவாங்கன்றேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன இது அர்த்தம்னா, அதான் சார் என்ன அர்த்தம் சொல்லுங்க எனக்கே தெரியாது அப்படின்னு. அது போல தான் பல விஷயங்கள். அதனால நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புரியும். எனக்கும் அது மாதிரி தான், எங்களுக்கும் சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் எங்களுக்கும் ஒரு வயசில் பார்க்கும்பொழுது என்னடா இது செக்கோஸ்லோவேக்கியன் ஃபிலிமு இதெல்லாம் பார்த்துட்டுனா மற்றவங்களாம் பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு சப்டைட்டில் பார்த்தா ஆக்ஷன் கொடு, ஆக்ஷனை பார்த்தா சப்டைட்டில் கொடு. அதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரத்துக்கு படிக்க முடியாது ஆங்கிலத்தை படித்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிறதுக்குள்ளே அடுத்த சீன் போயிடும், அடுத்த இது வரும். அதனால் ஒட்டு மொத்தமாக அந்த புக்கு போட்டிருப்பாங்க, அந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கதையை நம்மளே தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது. அதனால் அது ஏதோ கேட்கறதுக்கு ஆசையாக நிற்கிறாரு. சார் கேட்குற கேஷன் தப்பாக இருந்தால் தான் மன்னிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஜஸ்ட் லைக் தக்கை மீது 4 இயக்கங்கள் வந்து படம் வந்து நீங்கள் ஆக்சுவலி அந்த ஸ்டோரிஸ்லாம் கந்தசாமியோடு நீங்கள் சின்ன படிக்கும் போதே நீங்கள் படிச்சிருந்தீங்க சொன்னீங்க. ஆனால் சின்ன வயசாக தெரியாமல் படிச்சேன். ஆக்சுவலி அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் டோன்ட் மிஸ்டேக் மீ, எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு உங்களோட எனக்கு எந்த படம் எடுத்தாலும் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எடுப்பீங்க. எனக்கே அங்கே கேவி சாரும் அந்த வசந்த் சாரோட ஒரு சின்ன ஒரு ட்ராவல் மாதிரியே ஒரு ஜேர்னி மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அது துருதுருங்கிற பையன் வந்து வசந்த் சார் மாதிரியும், அந்த கேவி சாரோட இடத்துல வந்து அந்த அவரை வச்சுட்டு ஏன்னா அந்த டார்கெட்டான கேள்வி கேட்குறேன், அப்போ கேள்வி கேட்குறவன் நான் வந்து கூறுகட்டவனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலி அது எடுக்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரீகா இருக்குது. என்னன்னா இதுக்கு ஏன் நான் தப்பா நினைச்சுன்னு சொல்றேன். நான் தேங்க் பண்ணுவேன். கேள்வி இன்னும் வரல. இப்போ ஏன்னா சாரோட ஏன்னா கேவி சாரோட ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க. லைக் எனக்கு அதனால தான் தோணிச்சு. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க லைக் சாரோட ஃபோட்டோ கூட வச்சுருக்கீங்க உங்கள் டிஸ்பிளே. எனக்கு அப்படி தோணிச்சு. அதனால தான் அப்படி ஒருவேளை அந்த பர்சனல் கனெக்ஷன் தான் வச்சுருந்தீங்களான்றது. இன்னும் ஒரே இந்த ஓல்மேன் அந்த சீன் சொன்னும் போதே நான் நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சினிமா ஸ்டோரி எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. பல சமயங்களில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தீம்ங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். யங் வர்சஸ் ஓல்டு, அதுதான் இந்த படம், அதுதான் இந்த கதை, அதுதான் வேற என்ன லாங்குவேஜுக்கு நீங்கள் போனாலும் அது மேட்டர். எத்தனையோ பேர் எத்தனையோ கதை அது மேலே எழுதியிருக்காங்க. யங் அண்ட் த ஓல்டு அப்படிங்கிறதுக்கு விஜு விஸ்வநாதே அவரோட முதல் படம் தான். ஒரு பிரில்லியன்ட் ஃபிலிம், எக்ஸலன்ட் ஃபிலிம். ஒரு ஓல்டு இங்கிலீஷ் மேனுக்கும் ஒரு யங் பர்சனுக்கும் ஒரு கதையை படமாக எடுத்துருக்காரு. நிறைய இருக்குது, அதெல்லாம் எத்தனையோ சினிமா வந்துருக்கு அந்த மாதிரி. இதனால இதை வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக சொல்லுங்க. நீங்கள் அதாவது லைக் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து சுற்றி ஒரு சன்லைட்டோ இல்லை அந்த கேரக்டர் சுற்றி ஒரு ட்ரெயின் போகிற மாதிரியோ ஏதாவது ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸ் நீங்கள் எம்பசைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து எழுதும் போதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாண்டேஜ் சீக்வன்ஸ் வந்து ஈஸியாக வந்து சில பேருக்கு யானிங் கொட்டாயை வந்து கொடுக்கக்கூடிய இடம் அது. அது என்ன அந்த ஸ்பேஸ் வந்து ஏன்னா இப்போ எடிட்டிங்கில் அடிக்கடி லேக்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க, இதை என்ன ஸ்லோ ஆகிடுச்சு படம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைக் ஹவு யூ கம்போஸ் இட் ஆக்சுவலி. ஏன்னா உங்கள் ஐடியா எல்லாமே சினிமாட்டோகிராஃபர் பண்ண மாட்டாங்க. இதை பண்ணும்போது எல்லா உங்களோட மூவிஸ்லையுமே நான் பார்த்துருக்கேன். மாண்டேஜ் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கம்ஸ் இன் டு த பிக்சர். அது எப்படி கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை அது எப்படி ஆக்சுவலி கதையோட பூர்வையாக பண்ணணும்? இதுதான் ஒரு பதிலாம் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது. ஓகே, தட்ஸ் யுவர் அப்சர்வேஷன், வெரி குட். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்த புரியாத அண்ணா கோச்சிக்காதீங்க, அவங்க பேர் என்ன? சார் ரொம்ப கரெக்டாக கேட்டார். அந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கோவமாக உங்களுக்கு புரியலையா, இல்லை ஐயோ இதை சொல்லி புரியலையேன்னு வருத்தமாக புரியலையா? வருத்தமாக, அதனால தான் அவங்க என்கரேஜ் பண்ணி அவர் சொன்னார். ஓகே, யூ ஆர் இன் த வெரி ரைட் ஸ்பேஸ். நீங்கள் ரொம்ப கரெக்டான இடத்துல இருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க, உணர்ந்ததை தைரியமாக சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க, எக்ஸலண்டாக இருக்கும். யாருமே புரியாதுன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் மேக்கருக்கே தெரியாதுதான் தெரியும். நிஜமாவே இப்போ இந்த மாதிரி யாராவது உங்களை ஒரு வாட்டி பேட்டி இருப்பாங்க, யாராவது இந்த மாதிரி மாண்டேஜ் சீக்வன்ஸ் பண்ணுறீங்களேன்னு, அது அவரோட அதுக்கு பேர் இன்டர்பிரிட்டேஷன் பேர்.
அவரை இன்டர்பிரேட் பண்றாரு, இந்த ஃபில்ம் மேக்கர் இப்படி பண்றாரு. ஸோ புரியாத விடுங்க, புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபில்ம் மேக்கர் எடுத்ததுக்கு மேலதான் கூட புரியும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து எத்தனையோ ஃபிலிம்ஸ்ல வந்து எனக்கு கல்யாணம் போன பாட்டில் ஏபி நாகராஜன் சார் எடுத்ததை விட நிறைய விஷயம் புரிஞ்சுதான் நான் நினைக்கிறேன் ஒரு ரசிகனா. அவ்வளோ எனக்கு சவடார் வைத்தியங்கிறவர் வந்து ஒரு ஃபுல் ஃபிலிம் அவர் ஏன் இன்னும் எடுக்கல, யாராவது எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சவடார் வைத்தியன்னு ஒரு கேரக்டர் வந்து அப்படி ஒரு கேரக்டர், ஃபுல் ஃபிலிமுக்கான கேரக்டர். அது மாதிரி எவ்வளோ சொல்லலாம் பேசணுமா, நீங்க நல்லா கரெக்டா இருக்கீங்கன்னு சொல்றேன். இந்த புரியறது புரியாதல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமாவை எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இட் ரிக்வயர்ஸ் அன் இன்வால்மெண்ட். அதான் ஒரே டிஃபரன்ஸ். உங்களுக்கு புரியறதுக்கும் புரியாததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, the filmmaker is demanding an involvement from you. உங்ககிட்ட இருந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து filmmaker கேக்குறாரு, அவ்வளவுதான் மேட்டர். இந்த ஸ்பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வேற வேற அர்த்தம். என்ன மட்டும் கேட்கக்கூடாது. புரிஞ்சது புரியாதது. ஆக்சுவலி ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் இருக்கு. ஒரு படத்து பேர் ஸ்டார்கர், ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர், டார்கோ எஸ்கேட். நீங்கள் 2000 வாட்டி பார்த்தாலும் புரியாது. நான் ஒரு 15 வாட்டி பார்த்துருக்கேன். பட் பார்க்கும்போதெல்லாம் படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு, எனக்குள்ளே ஏதோ குறை இருக்கு, என்னால் புரியல, என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது வேர்ல்டு கிளாசிக். டார்கோஸ்க்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது ஸ்டார்கர் படம். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் இயர் மரீனா பாத்னு ஒரு ஃப்ரெஞ்சு படம் 1950s. அது 25 வாட்டி பார்த்தேன். அது இன்னும் 100 வாட்டி பார்த்தா கூட புரியாது. பட் பார்க்கும் போதில் ஏதோ நல்லா இருக்கு, என்னைக்கு புரியல, என்கிட்ட ஏதோ புரியல. அதனால கொஞ்சம் டைம் ஒரு ஆர்ட் ஃபார்ம் புரியணும் தேவையில்லை. ஆர்ட் நீட் நாட் பி காம்ப்ரிஹென்சிபிள். ஸோ புரியணும் தேவையில்லை. அது புரியாதனால நம்மக்கிட்ட ஏதோ இன்சஃபிஷியண்டாக இருக்குது, நாங்கள் இன்டெலிஜென்ட் கிடையாது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு ஃபேமஸ் பிளே வெயிட்டிங் ஃபார் கோடோ. வெயிட்டிங் ஃபார் கோடோ ரொம்ப ஃபேமஸ் பிளே. அது சின்ன 100 pages. இது வரைக்கும் யாருக்கும் புரியல. வேர்ல்டு ஃபேமஸ் பிளே வெயிட்டிங் ஃபார் கோடோ, யாருக்கும் புரியல. பட் வேர்ல்டு ஃபேமஸ் நாடகம் சாமியூல் பெக்கெட். ஸோ சும்மா ஐம் ஜஸ்ட் ஷேரிங். அதே மாதிரி நீங்கள் லேகு அதான் அவருக்கு அதெல்லாம் தெரியல, இவருக்கு அதெல்லாம் தெரியல. அதனால தான் அவர் சொன்னார் வசந்த் சார், நீங்கள் நல்ல இடத்துல இருக்கீங்க. அதனால நீங்கள் நல்ல இடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. லேகுன்னு வார்த்தைலாம் இங்கே சொல்லுவாங்க, இந்த இடத்துல சொல்லுவாங்க. அது வந்து போன இதில் கிளாஸ்க்கு வந்துருந்தீங்களா, அதுவே சொல்லிட்டேன். போன இதில் கீழே நடந்தது வெந்து வேகாலமாக எல்லாரும் உட்கார்ந்தாங்க, கீழே உட்கார்ந்துருந்தாங்க வேற. அதனால அதில் லேகுன்றது என்ன, லேகுன்னு சொல்றதுக்கு வேலை நீங்கள் லேகுன்னு சொன்னீங்க இல்லையா தம்பி, இது என்ன ஸ்பெல்லிங் எனக்கு இது கூட தெரியாது, எனக்கு இன்னும் தெரியாது. லேக் என்ன ஸ்பெல்லிங்? இல்லை இல்லை, ஸ்பெல்லிங் 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 லாட் இல்லை. அதான் நான் சொல்றேன், மலையாளிங்க கரெக்டாக சொல்லுவாங்க லாட். LE கிடையாது, அது நம்ம தான் கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம், பாக்கெட் சொல்றோம். PA இல்லையாது, பாக்கெட் தான். அதனால லேக் லாக் தான். லாகிங், இப்போ லாகிங் இல்லை, லாக் பண்ண அப்படின்றாங்க. LOCK இல்லை, லாகிங் அப்படின்ற ஒரு இருக்குல்ல, அதுலேருந்து வந்ததெல்லாம் நினைக்கிறேன். இல்லைன்னா சாதாரணமாக சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல லேக் 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 லேக். அதை விட நீங்கள் இன்னொரு வார்த்தையை அன்றைக்கி சொன்னேன். நான் அன்றைக்கி வந்திருந்தவங்க யாருன்னா என்ன சொன்னான்னு தெரியும், சஸ்டைன். சஸ்டைன் சொல்லணும், நம்மளும் அப்படியே சொல்லியிருக்கோம், சஸ்டைன் சொல்லணும். அது வந்து சில டேரக்டருங்க சில டைமில் வந்து அதை விற்பாங்க, அதுக்காக வச்சுருப்பாங்க ஷார்ட்டை பார்க்க, சஸ்டைன் பண்ணி விற்பாங்க, அது காண்பிக்கணுன்றதுக்காக விற்பாங்க. அது சில நேரங்கள் புரியாமல் இருக்குன்றதுக்காகவே சில நேரத்தில் விற்பாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த டைரக்டர் அந்த இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு, மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே அதை கொஞ்ச நேரம் விற்பாங்க, கொஞ்ச நேரம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அதனால் அது வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கருடைய வழக்கு. லேகும் கிடையாது, சஸ்டைன். அது நீங்கள் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சஸ்டைன்லாம் விஷயம்லாம் இருக்கும். அது வந்து எப்படி வந்து அவர் வந்து
ஒரு ப்ரிலியூடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது மியூசிக் வந்து முன்னாடி சீனில் ஏற்றிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தா அதுக்கு ஒரு ரிசர்ச் போயிடும். ஏன் வச்சாங்க, அதுக்கப்புறம் ஏன் மியூசிக் டைரக்டர் சொல்லி முன்னாடி அதை வச்சுருக்கோம், அங்கேருந்து அந்த மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி மேலே பார்ப்பாரு வீராசாமி இல்லையா. அப்போ என்ன என்ன வந்து பல விஷயங்கள் அது மாதிரி ப்ரிலியூட் மியூசிக் வந்து கொஞ்சம் பின்னாடி வர விஷயத்துக்கு முன்னாடியே போகிறீங்க அப்படின்றது சவுண்டில் டிரான்சிஷன் இதெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நிறைய வந்தது. ஷார்ட் ஃபிலிம்ஸில் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வரும். அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அதுக்கப்புறம் கொமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் சொல்கிறேன் நான். மலையாளிகளோடு சேர்ந்து இங்கே எவ்வளோ பேர் மலையாளி இருக்கீங்க கை தொட்டுங்க. ஒருத்தரம் இல்லை, நல்ல வேலை என் முன்னாடி மலையாளி இருக்கிறதுனால அதனால் நான் தைரியமாக சொல்லலாம் கொமர்ஷியல் தான். எனக்கு முதல்ல தெரியாது என்னன்னா கொமர்ஷியல் சொல்லுங்க, கமர்ஷியல் அப்படின்னா ஐயோ ஐயோ நம்ம ஆளுங்கெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க. கமர்ஷியல் சிவா அது ஸ்பெல்லிங்கோடையே சொல்லுவாங்க கொமர்ஷியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுபோல் பல விஷயங்கள் அது மாதிரி இருக்குது புரியுதுங்களா. அதனால் ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்துருக்கிறதுனால எல்லாம் நாங்கள் இன்னும் எவ்வளோ தவறுகள் கண்டுபிடிப்போம் புரியுதுங்களா. ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் நாக் அவுட்லேயே வந்து ரொம்ப பேர் சாதனா சொல்கிறார், ஒரு இடத்துல கண் அசிக்கிறாரு அப்படின்னு. அப்படியா சார், எவ்வளோ நேரம் தான் அங்கே போய் ஒட்டிகிட்டு இருக்கோம் சார், நான் கொஞ்சம் கண் அசிக்கலாம் ஆகணும் போட்டோம் சார். எதுனா பதில் சொன்னாதான் இல்லையே கண் அசைக்கலையே அப்படின்னு அது பார்க்கலாமே. அப்புறம் ஃப்ரோசன் சொன்னார் இல்லையா, பாஸ்டன்ஸ் அழகாக சொல்கிறாரு. நான் பண்ணல ஃப்ரீஸ்ன்னு சொல்கிறேன், ஃப்ரீஸ் ஷாட் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அது வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம், அவர் ஸ்டில் ஃப்ரீஸ்ன்னு நினச்சிக்கிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா ஒக்கோடி கதான்ற ஒரு படத்தில் மெர்னால்சன் வந்து அதே மாதிரி ஒரு முக்கியது அவர் முன்னாடி பண்ணார். அது வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஈயை தனியாக எடுத்துருந்தாங்க, அது தனியாக பண்ணாங்க. பட் இது இவர் என்ன பண்ணார், இந்த அந்த ஆயா விற்கிற இடம் ஒரு இடம், அது எந்த இடம் தெரியுமா? இப்போ இந்த ஆயா கடை விற்குது, அது எந்த இடம் தெரியுமா? எம்ஜிஆர் எதிர்த்தா போல, ராமாவரத்தில் எதிர்த்தா போல, அந்த மரமே இல்லை. அப்போ என்ன சொல்றது? அப்புறம் அதுலேருந்து அந்த இது பரியல் கிரவுண்டு கிட்டத்தட்ட வந்து 9-11 கிலோமீட்டர். இந்த பரியல் கிரவுண்ட் நம்ம உண்டாக்குனது. இவர் என்ன பண்ணாரு, அந்த மீனெல்லாம் அப்படியே வாரி வச்சுக்கிட்டாரு. அது மறுநாள் தான் அதை எடுத்தது. அங்கே போய் அது நடு இதில் எங்கேயோ குன்றத்தூர் காஞ்சிருக்கு, இது இந்த லேக் இருக்க அது காஞ்சிருக்க இடம், அவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்க, அது சுடுகாடு மாதிரி தெரியுதுல்ல, காஞ்சிருக்க இடத்துல அப்படி பண்ணிக்கிட்டது. அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டாரு, இந்த சைடில் ஷார்ட் வச்சு கண்ணன் சார் எடுக்கும்போது அது மீன் இந்த சைடில் வச்சுக்கிட்டாரு, பக்கத்தில் மீன் இதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டாரு. அப்போ என்ன அப்படி பண்ணிக்கிறீங்க சார், நம்ம கூட அவங்க வரணும் இல்லை சார். யார் வரணும் அப்படின்னா அவங்க சார், அவங்க ஏன்னா அவருக்கு இந்த கன்னடங்களுக்குலாம் அது ரஜினிகாந்தோ அவருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வருவாங்க அது கூட அவங்க வருவாங்க சார். யார் வருவாங்க? இல்லை சார் நம்ம ஈங்கெல்லாம் வருவாங்க சார். ஸோ அது மாதிரி அவர் ஒரு கலைஞர், நிறைய கேள்வி கேட்கப்பாரு, அது வேற விஷயம். ஒரு கலைஞர் அது மாதிரிலாம் ரெடி ஆகிடும். ஒரு பர்ஃபார்மர் வந்து அது மாதிரி அலர்ட்னஸ் வந்துடும் நமக்கு சில டைம் டைரக்டர் சரியில்லைன்னா கூட அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து சில அவங்க பண்ணிப்பாங்க, சில ரெடி பண்ணிப்பாங்க. அது மாதிரி அந்த ஈயை வந்து அவங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈயை மரியாதை கொடுக்குறது. கை கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு இந்த கதை படித்ததில் இந்த படமும் இதை ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஸோ என்னோட கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் சொன்னாங்க இந்த ஒரு 10 minutes முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த சார் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிற படத்தை ஒரு இடத்த முடிக்கிறாருங்க, அந்த அறையோட முடிக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஆகிற ஒரு விஷயம் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 1 dimensional என்ன சொல்கிறார், அந்த தாத்தா வந்துட்டு தன்னோட பேரனுக்கு அடுத்த டிரான்ஸ்லேஷன் அந்த ஒரு ஜென்ரேஷன் கேப் அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு 1 dimensional போட்டுருக்கு.
பட் தென் இந்த கதை வந்துட்டு ஒரு 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 மாதிரி அப்ட்ராக்டாக முடியுது, ஒரு ஓப்பன் எண்டிங்காக. ஸோ இது வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கணும் சார். அந்த அறையோட முடிச்சிருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா இந்த ஒரு மனப்போராட்டம் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் எனக்கு தெரியல. நான் வந்துட்டு ஒரு வேளை அந்த தாத்தாவா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வேற ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். வெரி வேலிட். அதனால என்ன, அது உங்க படம், இது என் படம். அண்ட் எனக்கே இப்ப எடுத்தா வேற படம் எடுப்பேன்னு சொல்றேன், அதே கதையை. அது அன்னைக்கு நான் எடுத்த படம். ஏன்னா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இந்த படத்தை 2005ல வந்திருந்த படங்களோட நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துச்சு, அதுல இருந்து நீங்க பேசுறீங்க. ரோடு போட்டுட்டே போறோம்ல, வாழ்க்கை மாறிட்டே இருக்கும்ல. கந்தசாமி சார் ஏன் அப்படி எழுதினார், அவருக்கு அவரோட காலகட்டத்தில் அது அந்த விஷயத்தை பார்க்குறாரு. எவ்ரிதிங் இஸ் வேலிட். Whatever you say, you are saying is